you, welcome back guys. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜின் கம்யூனிகேஷன் வீடியோ பண்ண போறோம். ஆக்சுவலா நான் வந்து உங்க மேல கொஞ்சம் கான்ல இருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அதை திட்டினீங்க. உங்க மேல நான் கான்ல இருக்கிறேன். நான் என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? நீங்கள் தானே கேட்டீங்க ரெகுலராக வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தினைக்கும் வீடியோஸ் வந்தால் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்ட் பை பார்ட்டாக போட்டேன். பட் அந்த வீடியோவே வந்துட்டு ஃபுல் லென்த் வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஃபுல் லென்த் வீடியோவும் போட்டாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஜின் கம்யூனிகேஷன் வந்து நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து தெரியாத விஷயங்களை வந்து ஒரு தெரியாத ஜின்கிட்ட கேட்குறத விட, நம்ம கூட இத்தனை வருஷமாக இந்த ஒரு 4 to 5 years நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற அந்த ஏஞ்சல் ஸ்பிரிட்டை வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச பல கேள்விகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கேட்க போகிறேன். இப்போது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் கேட்குறேனா இல்லையாங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு இடத்துல போய் ஒரு வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட, இந்த மாதிரி வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாமளே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் சொன்னால் எனக்கே நான் நிறைய விஷயம் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் கேட்கும்போது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் மூலிமா நானும் நிறைய ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பர்சனலாக எனக்கும் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து ஏஞ்சல்கிட்ட கேட்கணும்னு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கணும்னு சொன்ன அந்த கேள்விகளும் இந்த வீடியோவில் நான் கேட்க போகிறேன். இந்த வீடியோ வந்து எவ்வளோ லென்த் வரும்னு எனக்கு தெரில, பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து ஜின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Now let's get started. ஏஞ்சல் 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 இங்க இருக்கீங்களா? நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் முன்னாடி சென்சார் லைட் வச்சிருக்கேன். அந்த லைட்டுக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க. இங்கே என் பக்கத்தில் வேணாம். உள்ளார ரூம்ல ஒரு லைட் வச்சிருக்கேன். அந்த லைட்டுக்கு பக்கத்தில் போங்க. ஏஞ்சல் இங்க இருக்கீங்களா? ஏஞ்சல் அந்த சைடில் டோர் இருக்குல்ல, யாரும் கூப்பிடுற மாதிரியே எனக்கு அதான் பக்குன்னு இருக்கு. ஏஞ்சல், இப்போ நான் மெயினாக உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். நான் நிறைய இடத்துல வெளியே போய் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேள்விகள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னோட கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க சொன்னீங்க இல்லையா. ஸோ அந்த கேள்வியெலாம் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக ஒரு சில கேள்விகள் கேட்கணுன்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து தெளிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏஞ்சல், நீங்கள் வந்து ஒரு பெண் ஜின்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு சில ஜின்கள் வந்து மனித பிறவியில் இருக்கிறவங்க மேல வந்து ஆசை கொள்றாங்க இல்லையா. உதாரணத்துக்கு மனுஷங்களை லவ் பண்றது, ஒரு பெண்ணா இருக்கிற ஜின் வந்து ஆணா இருக்கிற மனுஷனை லவ் பண்றதும், ஆணா இருக்கிற ஜின் வந்து பெண்ணா இருக்கிற ஒரு மனுஷியை லவ் பண்றதும் வந்து சாத்தியமா? இதெல்லாம் உண்மையா? இது மாதிரிலாம் நடக்குமா? நடக்கும்.
இது யாரோ வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா எனக்கு கூட எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா ஒரு சில ஃபூட்டேஜ் வந்து டெலிட் ஆயிடுச்சு கைஸ். ஐம் வெரி வெரி சாரி ஃபார் தட். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஆக்சுவலாக அது என்னுடைய மிஸ்டேக் தான். நீங்கள் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் கேட்ட கொஷினுக்கு நான் ஏதாவது ஆன்சர் சொல்லாமல் இருந்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறனாலோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏன்னா நீங்கள் தான் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க, நான் எனக்கும் கேட்கணும் தான் இருந்தேன். பட் ஃபஸ்ட் நான் உங்கள் இது நான் முடிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவித்திரின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட சொந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் வீடு கட்ட முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு கட்டணும்னு நினச்சாலே ஏதோ ஒரு ஆபத்து வருது, இதுக்கும் ஜின்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஏஞ்சல், இப்போ மனுஷங்க நாங்கள் வந்து வீடு கட்டுறோம் இல்லையா, சொந்தமாக ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு கம்பெனியோ நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பில்டிங்கை கட்டக்கூடாதுன்னு ஒரு ஜின்கள் நினைச்சா அதுங்களால தடுக்க முடியுமா? அதுங்களுக்கு அந்த சக்தி இருக்கா? இருக்கு, சக்தி இருக்கு. இது யாராவது இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்கு, இல்லை ஏதாச்சும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ட்ரீம் ஹவுஸ், சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்கிறது வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, இருக்கு, கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி ஜோக்கர் 77FMAX தான் ஐடியோட பேர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜின்களுடைய உணவு என்ன, மனித உணவு முறையா, அது எத்தனை முறை சாப்பிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஞ்சல், உங்களுடைய உணவு எந்த மாதிரி இருக்கும்? ஐ மீன் நல்ல ஜின்கள் அது வந்து எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்? இப்போ நாங்கள் மனுஷங்க வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவோம். வெஜ்னா காய்கறிங்க இந்த மாதிரி, நான்வெஜ்னா மாமிசம். இதே மாதிரி தான் நீங்களும் சாப்பிடுவீங்களா? அப்போ மாமிசம் மட்டும் தான் நீங்க சாப்பிடுவீங்கன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். காய்கறிகளும் நீங்க சாப்பிடுவீங்களா? நாம தான் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஜின் வீடியோஸ்லாம் பண்ணும்போது ஜின்னுங்க வந்து இந்த மாதிரி, அது என்ன சொல்றது, என்னமோ சொல்லுவாங்களே, எலும்பு, ஜின்னு வந்து எலும்பு தான் சாப்பிடும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அதுங்க வந்து காய்கறியும் சாப்பிட மாட்டிருக்கு. மனித உணவு முறையா அல்லது எத்தனை முறை சாப்பிடும்? இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் மனுஷங்க வந்து 3 வேளை சாப்பிடுவோம், இதே மாதிரி தான் நீங்களும் சாப்பிடுவீங்களா? ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவீங்களா? என்னடா இது, உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடுவீங்களா? அப்படி கேட்கணும். கரெக்டு தான். நமக்கு தான் ஒரு நாளைக்கு 3 வேளை பசிக்குது, ஆனால் ஜின்களுக்கு அப்படி கிடையாதுருக்கு. அதுங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்கணும் மாட்டிருக்கு. ஓகே கைஸ், அடுத்து வந்து ஆதம் ஆபித், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜின்கள் நம்மளை மாதிரி டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் பண்ணுமா? இதுக்கு நான் என்ன சொல்றது? இப்போ மனுஷங்க நாங்கள் வந்து சைக்கிள், மோட்டார் வெஹிக்கிள், ஆட்டோ, காரு, பஸ்ஸு இந்த மாதிரி ஒரு சில வாகனங்களை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது வாகனத்தை பயன்படுத்துவீங்களா? உங்களால் பறக்க முடியும்ல? நீங்களே ஒரு வாகனம் தான். ஓகே, அடுத்து பைரோஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ணா, ஜின்னால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சரியான அப்புறமும் அது அவங்கள பின்தொடருமான்னு கேளுங்க அண்ணா ப்ளீஸ். இப்போது ஜின்னால் பாதிக்கப்பட்டு சரியானதுக்கப்புறம்னு கேட்குறீங்களா இல்லை எப்படி கேட்குறீங்க? சரி, ஓகே. இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து ஜின்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஜின்னுட்ட இருந்து சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும், அவங்க சரியானதுக்கு அப்புறமும் அந்த ஜின் நினைச்சா திரும்பவும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா கைஸ், இது வந்து எப்படின்னா,
இப்போது ஜின்னால் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டோம்னா ஓகே. ஆனால் அதே ஜின் திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேற ஒரு கெட்ட ஜின்னால் நம்ம பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜின்னால் பாதிக்கப்பட்டோம்னா ஜின்னிட்டருந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. இனி எதிர்காலத்தில் எந்த ஒரு ஜின்னாலையும் நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரீகாஷியஸ். அந்த மாதிரி சுகர் வந்துருச்சு, இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டேப்லெட் எடுக்கிறோம். சுகர் நார்மல் ஆயிடுச்சு, திரும்பவும் சுகர் வராதுங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இனி ஃப்யூச்சரில் சுகர் வராமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே கான்செப்ட் தான், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது வந்து ஒரு ஏவல் பிரச்சனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்போயாவது நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கூட செஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம விட்ட ஏவல் வந்து இவன் சரி பண்ணிட்டான், நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று அந்த ஏவல் நம்ம மேலேயே திரும்பும், இல்லைனா இவன் சரியாயிட்டானா நம்மளே ஏதாவது பண்ணிடுவான். அதனால் இவனை இன்னும் ஏவி இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிரிங்க வந்து நம்மளை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அந்த ட்ராப்பில் மட்டும் நம்ம விழுந்துடக்கூடாது. அடுத்து வந்து யூசர் ஐடி பேர் தான் இருக்குது, பட் ஆனால் இவங்க பேர் வந்து மென்ஷன் ஆகலை. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பயாஸ் அண்ணா மனிதனின் ஆயுள் காலத்தை குறைக்க அல்லது ஏற்ற ஜின்களால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு மனுஷனுடைய ஆயுளை வந்து குறைக்கிறதுக்கும் ஏற்றுறதும் வந்து ஜின்னால் முடியுமான்னு கேட்குறாங்க. ஏஞ்சல், உங்களால் ஒரு மனுஷனுடைய ஆயுளை வந்து அதிகப்படுத்த முடியுமா? உங்களால் ஒரு மனுஷனுடைய ஆயுளை வந்து குறைக்க முடியுமா? ஆயுளை குறைக்க முடியுமானா அப்போ உங்களால் வந்து ஒருத்தரை சாவடிக்க முடியுமா? இப்போது நீங்கள் உங்களை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்கிறீங்க? நல்ல ஜின்கள் மனுஷனை வந்து கொல்லுவாங்களா ஒரு தக்க காரணம் இருந்தால்? கெட்ட ஜின்கள் கொல்லுமா? ஆனால் பிறப்பும் இறப்பும் வந்து கடவுளோட கையில் தானே இருக்குது. எப்படி ஜின்னோட கையில் போகும்? ஒருவேளை ஒரு மனுஷன் வந்து ஒரு ஜின்னால தான் சாகணும் அப்படின்னு அவன் தலைவியில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்கும். அப்படி தானே சொல்ல வரீங்க? இப்போ வந்து ஒருத்தன் தலைவிதியில் வந்து இவன் வந்து ஒரு ஜின்னால தான் சாகணும்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு ஜின்னு நினச்சதுன்னா அவன் அப்படி சாவடிக்க முடியுமா? பார்த்தீங்களா கைஸ், கேள்வி வந்து ஒன்று தான். ஆனால் அதை வந்து நம்ம எவ்வளோ வந்து இன்டெப்த்தாக கேட்டால் இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போது மனிதனுடைய ஆயுள் காலத்தை வந்து குறைக்க முடியுமா, ஏற்ற வந்து ஜின்னால் முடியுமாங்கிறது ஒரு கொஷின் தான். ஆனால் அந்த கொஷினுக்குள்ளே நம்ம டீப்பாக கேட்டோம்னா அது எவ்வளோ பதில் வருது பாருங்கள். அப்போது மனுஷனுடைய ஆயுள் காலத்தை குறைக்க முடியும், அது கேட்டால் ஆமான்னு சொல்லிச்சு. ஆயுள் காலத்தை குறைக்கிறதுனா எப்படி? மனுஷனோட ஆயுள் வந்து கம்மியாக, அவன் சீக்கிரமாக சாவறதே வந்து ஒரு ஜின்னால் தான் இருக்கும். ஒரு ஜின்னோடைய பிரச்சனைனால அவன் சாவான். அதுவும் அந்த ஜின்னால் முடியாது. அவன் தலைவிதியில் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த மாதிரி சாவான். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு கொஷின் கேட்டாலே. ஸோ அடுத்த கொஷின் எஸ்கே விஷன் இந்த சேனல்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஐ எம் ஷமீர் கான் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மை கொஸ்டின் இஸ், ஜின்கள் நாடு விட்டு நாடு தாவுமா, அதுவும் ஒரு செகண்டில்? ஏஞ்சல், நல்ல ஜின்னாக இருந்தாலும் சரி, கெட்ட ஜின்களாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஜின்களால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அதனால ட்ராவல் பண்ண முடியுமா? இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, நானே கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து ஃபாரூக் 9610 இந்த ஐடியாந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஹம்சா ஜின்களில் நல்லது கெட்டது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹம்சாத் அப்படின்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம கூடயே இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உடம்புலையுமே இந்த ஹம்சாத்துங்கிற ஜின் இருக்கும்.
நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இந்த ஜின்னு தான் உங்கள் பேரை சொல்லிட்டு இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஹம்சா ஜின்னில் நல்லது கெட்டது இருக்கான்னு கேட்குறாங்க. அதனுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஹம்சா ஜின்களில் நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் ரெண்டுமே கலந்துருக்கா? ரெண்டுமே கலந்துதான் இருக்குது. ஏன்னா அது மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. அந்த பர்சன் எப்படி வாழ்ந்தாங்க அதை பொறுத்து, அவன் நல்லவனா கெட்டவனா அதை பொறுத்து, அவன் வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருக்கானா அதை பொறுத்து. ஏன்னா அவன் கூடவே இருந்த ஜின்னுக்கும் அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அந்த சுபாவம் இருக்கும். அதை பொறுத்து தான் அது தீர்மானிக்கும். அடுத்த ஐயனாருங்கிறத ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபயாஸ் ப்ரோ ஜின்னு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜின்னுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? இப்போ ஏஞ்சலுக்கு தமிழ் தெரியுது, நம்ம பேசுகிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா ஜின்களுக்குமே தமிழ் புரியுமா? ஒரு மொழி, அந்த மொழியில் பேசினா எப்பேற்பட்ட ஜின்னாக இருந்தாலும், உலகத்தில் எங்கே வாழக்கூடிய ஜின்னாக இருந்தாலும் இந்த ஒரு மொழியில் பேசினா கண்டிப்பாக அந்த ஜின்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மொழி இருக்கா, காமனான மொழி ஜின்களுக்குன்னு சொல்லி? இப்படிதான் கேட்கணும். ஜின்கள் எல்லா ஜின்களுக்கும் தெரிஞ்ச அந்த காமனான லாங்குவேஜ் இங்கிலீஷா, ஹிந்தியா, சமஸ்கிருதமா, தெலுங்குவா, மலையாளம், சைனீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், அரபிக். ஸோ அப்போ எல்லா ஜின்களுக்கும் காமனாக புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அரபிக். அடுத்து சாந்தன். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நல்ல ஜின் ஆலயத்துக்குள்ளார செல்ல முடியுமா? ஏஞ்சல், ஒரு நல்ல ஜின் நினைச்சா ஒரு கோவிலுக்குள்ளாரையோ இல்லை ஒரு மசூதிக்குள்ளாரையோ இல்லை ஒரு சர்ச்சுக்குள்ளாரையோ போக முடியுமா? இந்த 3 இடத்துக்குள்ளாரையும் போக முடியுமா? 3 இடத்துக்குள்ளாரையும் போக முடியும். செல்வகுமார் செல்வா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜின் காடை பார்த்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கடவுள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? கடவுள் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? கடவுள் இருக்காருன்னு நம்புறீங்களா? அடுத்து இது ஒரு யூசர் ஐடி தான் இருக்குது. பேர் கிளியராக தெரில. அக்கௌண்ட் பேர் டிபியில் வினோத்னு இருக்குது. ஃபயாஸ் ப்ரோ ஜின் நமக்குள்ளார வர முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக வர முடியுமே. ஜின்னால் பொசஸ் ஆன மாதிரி நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோம். ஸோ இது கேள்வி கேட்கணுன்னே அவசியம் இல்லை, கண்டிப்பாக உள்ளார வர முடியும். இன்னொரு யூசர் கேட்டிருக்காங்க, சிவனும் அல்லாவும் ஒரே கடவுளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவனும் கடவுளும் ஒரே கடவுளா? ஏஞ்சல், லார்டு சிவா, சிவனும் அல்லாவும் ஒரே கடவுளா? அடுத்து பொன்னூஸ் கிச்சன் வேர்ல்டு இந்த ஐடியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனுஷங்க இறந்தால் மற்றவங்க அழுவாங்க, இதே மாதிரி ஜின்கள் இறந்தால் அவங்களுடைய ஃபேமிலி அழுவான்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய உலகத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் மூலியமாக பிறந்தவங்க, இந்த மாதிரி இந்த வாரிசு குடும்ப ரத்த சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் உங்களை விட்டு பிரியும் போது உங்களுக்கு அந்த ஒரு துக்கம் கஷ்டம் இதெல்லாம் இருக்குமா? நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மள மாதிரியே ஜின்களுக்கு குடும்பம் இருக்குது, அதுவும் குழந்தை குட்டிகளோட தான் வாழும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆப்வியஸாக அவங்களுக்கும் ஃபீலிங்ஸுங்கிறது இருக்கும். ஒரு சின்ன ஒரு பூனை, நாய் இதுவே எடுத்துக்கோங்களேன். இதுவே அதுங்களுடைய பார்ட்னரை இழந்தாலோ, இல்லை அதுங்களுடைய குழந்தைகளை இழந்தாலோ, இல்லை அதுங்களுடைய அப்பா அம்மாவை மிஸ் பண்ணால் கூட அந்த நாய் பூனை ஃபீல் பண்ணுறது கூட நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் ஜின்களுக்கும்.
கார்த்திக் ராம் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் ஆஸ்க் த கொஸ்டின் ஆஃப்டர் டெத், இறந்ததுக்கப்புறம் அவர் பாடி சோல் வில் வென் டு அனதர் பிளானட் ஆர் ஹியர் ஆன் எர்த். அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மா வந்து இங்கே இருக்குமா இல்லை வேற கிரகத்துக்கு போகுமான்னு கேட்குறாங்க. வேற கிரகத்துக்குன்னு கேட்கறத விட வேற இடத்துக்கு போகுமான்னு வேணா கேட்கலாம். இது நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்ல. நாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாங்கிறது இன்னொரு உலகத்துக்கு போகுமா? இது நான் ஒரு வீடியோவில் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 4th டைமென்ஷன் இருக்கா இல்லையா, 4th டைமென்ஷனில் தான் ஜின் வாழ்கிறாங்களா, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. யூசர் நேம் வரல அதில். இப்போ நாங்கள் வந்து ஒரு பரிமாணத்தில் வாழ்கிறோம், மனுஷங்க வாழ்கிறது வந்து இது ஒரு டைமென்ஷன் சொல்லுவோம். இதே மாதிரி நீங்கள் வாழக்கூடிய பரிமாணம் வந்து அது தனி பரிமாணமா? அந்த பரிமாணத்தை எங்களால் பார்க்க முடியுமா? எல்லாராலையும் பார்க்க முடியுமா? ஒரு சில பேரால பார்க்க முடியுமா? அடுத்து குட்டிமா இதுதான் வந்து அவங்க ஐடி பேருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ முன் ஜென்மம் இருக்கா, முன் ஜென்மத்தோட கர்மா தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோமான்னு கேளுங்க ப்ரோ, இது உண்மையான்னு கேளுங்க. ஏஞ்சல் முன் ஜென்மம்ங்கிறது ஒன்று இருக்கா? முன் ஜென்மத்தோட கர்ம வினையை தான் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்றாங்களே, இது உண்மையா? முன் ஜென்மம் இருக்கான்னு கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் வரல. முன் ஜென்மத்தோடைய கர்மாவை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் வரல. அடுத்து ப்ரோக்ராமர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஆளே வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்காரு. எல்லாமே நான் ஆன்சர் பண்ண கொஸ்டின் தான், வரிசையாக சொல்கிறேன். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டிருக்காரு. காட்ஸ் ஆர் தேர் ஆர் நாட். ஸோ அது சொல்லியாச்சு. ஆஃப்டர் தட் வேர் த ஹியூமன் சோல் வில் கோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு. நம்ம உயிர் எங்கே இருக்கோம், ஆஃப்டர் டெத்து சென்ஸ் இருக்குமா? நம்ம உயிர் எங்கே இருக்கும், ஆஃப்டர் டெத்து சென்ஸ் இருக்குமா? ஸோ நம்மளுடைய சோல் வந்து நம்ம உடம்பு விட்டு போயிடுச்சுனாலே அப்போ நம்ம சோல் தான் நம்ம கனெக்டடாக இருப்போம். இப்போ உயிர் நம்ம உடம்புல உயிர்னா உயிர் எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது, ஆனால் சோலுங்கிறது இருக்குது. அந்த சோல் என்ன ஆகும், நம்ம இறந்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இதுக்கும் நம்ம கேள்வி கேட்டாச்சு. அடுத்து சொர்க்கம் நரகம் உண்மையானு கேட்டிருக்காரு. அதுவும் நான் ஒரு வீடியோவில் கேட்டிருக்கேன். சொர்க்கம் நரகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே கேட்டாச்சு. இதே ஆள் தான் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? 2026 விஜய் சிஎம் ஆவாரான்னு கேளுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போது 2026 விஜய் சிஎம் ஆவாரான்னு கேட்குறது பிரச்சனை இல்லை. ஆமான்னு வந்துருச்சுன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு சந்தோஷம், இல்லைன்னு வந்துச்சுன்னா அந்த விஜய் ஃபேன்ஸ் என்னையும் சும்மா விட மாட்டாங்க. பெட்டர் இந்த கேள்வியை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, ஆகாஷ் 65 சவுண்டு கேட்டு சவுண்டுக்கு ஆகாஷ் 6507 என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா டாக்ஸ்க்கு மறுஜென்மம் இருக்கான்னு கேளுங்கன்னு கேட்டிருக்காரு. நாய்களுக்கு மறுஜென்மங்கிறது இருக்கா? மனுஷங்களுக்கு வந்து இல்லைன்னு சொன்னீங்க, நாய்களுக்கு இருக்கா? மிஸ் பியூட்டி இவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ணா ஜின் ஏன் மனுஷங்களை லவ் பண்ணுறாங்க, அவங்களோட இனத்தில் பண்ண வேண்டியது தானே? நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், பொசஸ் பண்ண வந்தால் ஜின் லவ் பண்ணி கூட கூட்டு போயிடுச்சுன்னு. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க? அவங்க கூட்டு போயிடுச்சுன்னா என்னமோ கையை பிடிச்சி கூட்டு போன மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படி இருக்காது. ஆனால் இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட அதை கேட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜின்னு வந்து மனுஷங்க மேலே வந்து அந்த ஈர்ப்பு வருமா, காதல் வலையில் விழுகுமா? அதாவது காதல் வலைலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இழுத்துட்டுலாம் போகாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு ஜின்னுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு, என்னென்னா பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ண விடாது. நீங்கள் கல்யாண பேச்சு எடுத்தாலே உங்களுக்கு வந்து அதை தடங்களை ஏற்படுத்தி விட்டே இருக்கும். இது தனிப்பட்ட முறையிலேயே இந்த பிரச்சனை வரும். நீங்கள் வந்து ஜின்னு தங்கியிருக்கிற வீட்டில் நீங்கள் இருந்தாலுமே இந்த பிரச்சனை வரும். அப்போது நம்ம வீட்டையும் பார்க்கணும், நமக்கு பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு பிரச்சனை இல்லாமல் வீட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் திருமணத்தில் தடை வரும்.
வீட்டில் ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே திருமணத்தில் தடை வரும். ஸோ எப்போவுமே நம்ம தங்கியிருக்க இடத்துக்கும் நம்மளுக்கும் இது ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து கரெக்டான ஆள்கிட்ட போய் செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேடுறது மட்டும் கரெக்டான ஆளாக பார்த்து தேடணும். ஸோ அடுத்த கேள்வி நிவேதா குமார் 7356 இந்த ஐடியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜின்கள் பழி வாங்குமான்னு கேளுங்க, அது யாரை பழி வாங்கும்? ஜின்கள் பழி வாங்குமா? யாரை பழி வாங்கும்? மனுஷங்களை தான் பழி வாங்கும். ஜின்கள் வந்து மனுஷங்களை பழி வாங்கணும்னு நினச்சா அது முடியுமா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜின்கள் பழி வாங்குமானா அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி? இதுதான் மெயினாக கேட்கணும். ஒரு நல்ல ஜின்கிட்டருந்து ஒரு கெட்ட ஜின்கிட்டருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா ஒரு நல்ல ஜின்னால் மட்டும்தான் முடியுமா? நல்ல ஜின்னாலையும் முடியுமா? கடவுளால் முடியுமா? பார்த்தீங்களா, கேட்ட கேள்வி ஒன்று தான், அதை வர வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஒரு கெட்ட ஜின்கிட்டருந்து நம்மளை பாதுகாக்க ஒரு நல்ல ஜின்னால் மட்டும்தான் முடியுமான்னு கேட்டேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. நல்ல ஜின்னால் முடியுமான்னு கேட்டேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. கடவுளால் முடியுமான்னு கேட்டேன், அதுக்கும் ரெஸ்பான்ஸ் வருது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுளாலேயும் முடியும், நல்ல ஜின்னாலேயும் முடியும். ஆனால் இப்போ பாருங்களேன், ஆனால் இப்போ ஒரு கெட்ட ஜின்னால் பாதிக்கப்பட்டு ஒரு மனுஷங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல ஜின்னால் சரி பண்ண முடியுமா அந்த பிரச்சனையை? கடவுளால் சரி பண்ண முடியுமா? தெரியுதுங்களா? அது என்ன சொல்வதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஜின்னால் முடியும். ஒரு ஜின்னால் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல ஜின்னால் சரி பண்ண முடியும். ஆனால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியாது. சில விஷயங்கள் அது நமக்கு தெரிஞ்சது அதை பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் டிபெண்ட்ஸ் ஆன் கடவுளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அப்போ பெஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஜின்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜின்கிட்ட போய் தேடணும், இன்னொரு ஜின்னை ஹெல்ப்பு கேட்கணும், இது தேவையே இல்லை. நம்ம வணங்குற கடவுளே வந்து அது அவர் தான் இதுக்கான சொல்யூஷனுங்கிற மாதிரி தான் இந்த ஆன்சர் இருக்குது. மெயினாக என்னென்னா, இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, ஜின்கள் பழி வாங்குமான்னு தான் கேட்டாங்க. அந்த கொஷினுக்குள்ள நம்ம இவ்வளோ தூரம் நோட்டி கேட்டால் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இதனால தான் சொன்னேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து அபிநயா கோமதி இந்த ஐடியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஒரு ஜென்மம்னா எத்தனை பிறவிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஜென்மம்னா எத்தனை பிறவி? ஏஞ்சல், ஒரு ஜென்மம்னா எத்தனை பிறவி? 1 2 3 1 மட்டும்தானா? ஸோ கைஸ், ஒரு ஜென்மம்னா ஒரே ஒரு பிறவி, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கௌரி சுதா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ திங்க் ஜின் மீன் காத்து கருப்பு. ஜின் மீன்ஸ் காத்து கருப்பு. காத்து கருப்புங்கிற அந்த கேட்டகரியிலும் ஜின்கள் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், அதையும் நம்ம கேட்டுடலாமே. ஏஞ்சல், இப்போ நாங்கள் வந்து ஒரு சில ஸ்பிரிட்டை வந்து நம்ம வந்து காத்து கருப்புன்னு சொல்லுவோம். இந்த காத்து கருப்புங்கிறது இந்த ஜின்னோட இனத்துல தான் வருமா? பார்த்தீங்களா? அடுத்து பாண்டியராஜன் 8417 இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சித்தர்களால் ஜின்களை விரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. இவங்களால வந்து ஜின்னை விரட்ட முடியுமா? சித்தர்கள் ஜின்களை பார்த்துருக்காங்களா? சித்தர்கள் கூட ஜின்கள் பேசியிருக்கா? சித்தர்கள் நினைச்சா ஒரு சில ஜின்னை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா?
இதுதான் ஒரு கொஷினை வந்து டீப்பாக கேட்குறதுன்றது. சித்தர்களால் ஜின்னை விரட்ட முடியுமான்னு தான் கேட்டாங்க. பட் சித்தர்களுக்கும் ஜின்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களால் பார்க்க முடியும், பேச முடியும், கண்ட்ரோலில் வைக்க முடியும், விரட்ட முடியும், எல்லாமே. அடுத்து நிஷானா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம உயிரை எடுக்க மலக்குல் மவுத் வர மாதிரி ஜின்களுடைய உயிரை எடுக்க மலக்குல் மவுத் வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம வந்து இந்துஸில் வந்து உயிரை படிக்கிறதுக்கு யம தர்மராஜா வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி முஸ்லீம்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலக்குல் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஏஞ்சலுடைய பேர், மலக்குல் மவுத்துங்கிறவங்க. இவங்க தான் வந்து நம்ம உயிரை எடுக்கும்போது இந்த ஏஞ்சல் தான் வருவாங்க. இவங்க பேர் மலக்குல் மவுத். இதே மாதிரி ஜின்னு வந்து சாகும்போது ஜின்னுடைய உயிரை பறிக்கிறதுக்கு இந்த மலக்குல் மவுத் வருவாங்களான்னு கேட்குறாங்க. ஜின்கள் இறக்கும் போது அந்த ஜின்களுடைய உயிரை வந்து வாங்கறதுக்கும் மலக்குல் மவுத்துங்கிற இந்த ஏஞ்சல் தான் வருவாங்களா? ஆப்வியஸ்லி. அடுத்து அன்பரசுங்கிறவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, இஃப்ரி ஜின்களுக்கு எந்த மாதிரியான பெயர்கள் இருக்கும்? லைக் அந்த ஜின்னோட பேர் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இஃப்ரி ஜின்களுக்கு எந்த மாதிரியான பெயர்கள் இருக்கும்? இஃப்ரி ஜின்களுக்கு எந்த மாதிரியான இருக்கும்? இப்போ இஃப்ரீத்துங்கிற ஒரு ஜின் இனம் இருக்கு அப்படின்னா அந்த ஜின் இனத்தில் ஒவ்வொரு ஜின்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குமா? ஒவ்வொரு ஜின்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அப்போனா வந்து இப்போ நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம சைனாவில் இருக்கிறோம், சைனா மக்கள் அவங்களுடைய ஃபேஸ் கட் எப்படி இருக்கும்? நார்த் அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கட் இருக்கும், சவுத் அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கட் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் கட் இருக்குது இல்லையா? மனுஷங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஜின்களுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அப்பியரன்ஸில் மாறலாம், இருக்கக்கூடிய குணாதிசயங்களில் மாறலாம். ஏன்னா ஒரு சில ஜின்கள் உருவம் மாறும், ஒரு சில ஜின்களால் உருவத்தை மாற்ற முடியாது, ஒரு சில ஜின்கள் பறக்கும். ஸோ கேட்டகரியை பொறுத்து இருக்கு. நீங்கள் ஃபேஸ் பண்ண பயங்கரமான ஜின் பேர் என்ன? இவரே தான் கேட்டிருக்காரு. பயங்கரமான ஜின் பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ண பயங்கரமான ஜின் பேர் என்னன்னா நம்ம வந்து அதை எப்படி கேட்குறது? நம்ம வந்து அதை ஓஜா போர்டு மூலியமாக தான் கேட்க முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஏஞ்சல்கிட்ட தானே பேசுகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி ஓஜா போர்டு எடுக்கல. நம்ம ஓஜா போர்டு யூஸ் பண்ணோம்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். ஆனால் அந்த ஓஜா போர்டை வந்து நான் ஏன் தெரியுமா எடுக்க மாட்டேன்றேன்? இப்போது நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஷினுக்கு வந்து அது ஆன்சர் சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் எந்த வருஷம் வந்து பிறந்தீங்க அப்படின்னா அது டேட்டு, இயரு, மந்த்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லும். அது ஒவ்வொரு வாட்டியும் போய் அந்த கேட்டு மீட்டரை வந்து பக்கத்தில் வச்சு 1, 2, 3 அது ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேப் எடுக்கும். அவ்வளோ பொறுமையாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நான் என்ன தான் கட் பண்ணி போட்டாலுமே அது பார்க்க ரியாலிட்டியாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஆனால் அதை கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேனா வேணால் சொல்லுங்கள். ஆனால் அது மூலியமாக வந்து பேசணுன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃபேஸ் பண்ணால் பயங்கரமான ஜின் பேர் என்னன்னு சொல்லி. இப்போ நம்ம இதில் கேட்க முடியாது, ஆனால் வந்து ஓஜா போர்டு மூலியமாக வச்சு பேசணும்னா அந்த ஜின்னோட பேரை வந்து அது சொல்லும். அது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நான் ஓஜா போர்டு வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து ராவுத்தருங்கிறவர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஜின்னுக்கிட்ட ஒரு தர்காவில் அவுலியாக்கள் கூட நம்ம பேசினால் கேட்குமா? ஃபயாஸ் ப்ரோ கூட பேய் வீடியோ எடுக்கும் போது உதவி செய்வீர்களா? ஜின் இரவில் தண்ணீரில் பேய் இருக்கா இல்லையா? ஜின் கூட்டத்துக்கு அரசன் இருக்காங்களா? ஜின் 72 பேர்கள் இருக்கா? நல்ல ஜின் உலகத்தில் மனிதன் ஆபத்தில் இருந்தால் உதவி செய்வீர்களா? இத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, ஒன்றா வரேன். ஃபயாஸ் ப்ரோ ஜின்னுக்கிட்ட ஒரு கேள்வி. தர்காவில் அவுலியாக்கள் கூட நம்ம பேசினால் கேட்போமா? அவுலியாக்கள், அதாவது அவுலியாக்கள்னா தர்காவில் வந்து ஒரு சில பேர் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தான் வந்து அவுலியாக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்குமானா, தர்காவில் அடங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அங்கே போய் ஏதாச்சும் பேசணும்னா அவங்களுக்கு அது காதில் கேட்குமா?
இந்த தர்கா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும். அதில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஃபயாஸ் ப்ரோ கூட பேய் வீடியோ எடுக்க போகும்போது உதவி செய்வீர்களா? பார்த்தியா, கேள்வி கேட்காமே வந்து பாப்பா வருது பக்கத்தில். தண்ணீரில் பேய் இருக்கா இல்லையா? ஜின் கூட்டத்துக்கு அரசன் இருக்கான், ஜின்கள் 72 பேர்களுக்கு நல்ல ஜின் வந்து மனிதர்கள் அமைச்சிருக்கான். ஸோ இது எல்லாமே ஆடி நம்ம எல்லாமே கேட்ட கொஷின்ஸ் தான். தமிழ் 2827 இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜின் மனிதர்களுக்கு உதவி பண்ணுமா அப்படின்னா நீங்கள் ஒரு உதவி கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு உதவி கேட்டு பார்க்குறோம்னா நம்ம தான் எல்லா வீடியோலையுமே உதவி கேட்குறோமே. இது ஏஞ்சல்கிட்ட உங்க முன்னாடியே கேட்குறேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வருவீங்களா? ஸோ அடுத்து யோகேஷுங்கிறவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஜின் இருக்கிறத வந்து உணர முடியும்னு சொல்லிச்சுல்ல, எப்படி அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜின் இருக்குங்கிறத உணர முடியும். நல்ல ஜின்னு கேட்குறீங்களா கெட்ட ஜின்னு கேட்குறீங்களா? ஏன்னா என்னோட லைஃப்லேயே வந்து நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போது ஒரு இடத்துல வந்து நல்ல ஜின் இருந்தாலும் ஒரு இடத்துல கெட்ட ஜின் இருந்தாலும் மனுஷங்க நாங்கள் நினச்சா எங்களால் அதை பார்க்க முடியலனா கூட அதை உணர முடியுமா? அந்த அளவுக்காவது மனுஷங்களுக்கு சக்தி இருக்கா? இருக்கு. உங்களால் உணர முடியும். எப்படி உணர முடியும்னு கேட்கணும். இப்போ ஒரு நல்ல ஜின் இருந்துச்சுன்னா அதை நம்மளால உணர முடியும்னு சொல்றீங்கல்ல, அப்பனா ஒரு அழகிய நறுமணத்தை வச்சு நம்ம ஒரு நல்ல ஜின் ஒரு இடத்துல இருக்குங்கிறத வந்து உணர முடியுமா? ஓகே. அண்ட் நம்ம கேட்காமே நமக்கு நல்ல ஜின்கள் வந்து உதவி செய்யுமா? கேட்காமே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, மனுஷங்க நாமளே வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் கூட கிடைக்காது. ஆனால் இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா, நம்ம கேட்காமையே ஒரு உதவி கேட்டால் கூட நல்ல ஜின்கள் செய்யும். இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். கெட்ட ஜின்கள் இருக்கிறத நம்மளால உணர முடியும்னு சொன்னீங்க. கெட்ட ஜின்கள் இருந்தால் அதை எப்படி உணர்றது? வீட்டில் சண்டை பிரச்சனைகள் வருமா? ஓகே. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமா? அதுவும் வரும். ஃபினான்ஷியலாக நம்மகிட்ட இருக்கிற எவ்வளோதான் காசு சம்பாதிச்சாலும் அந்த காசு கையில் நிற்காது. இதுக்கும் ஜின்னுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுவும் இருக்கு. வேற என்ன பண்ணோம்? நம்மளை வந்து கை கால் செயல் இழுக்காம வச்சிருமா? ஏன் வந்து இந்த ஒரு கேள்வி கேட்டேன்னா கைஸ், ஜின்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுக்கால் வந்து பயங்கரமாக வீக்கம் எடுத்து கடைசியில் அவங்களுக்கு சுகர் வந்து காலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோலே விழுந்துருச்சு காலுக்கு அடியில். கடைசியில் காலை கட் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க, காலையும் எடுத்தாச்சு. ஆனால் டாக்டர் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு சரியாக மாட்டேங்குது, என்ன காரணம் எனக்கு தெரியலன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கால்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு வந்து செய்வினை ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால. பார்த்தீங்கன்னா ஒரு செய்வினையால் ஒருத்தவங்களுக்கு காலே எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளோ கொடூரமானது இந்த செய்வினைங்கிறது. ஆனால் நான் ரீசன்ட் டேஸில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு செய்வினை சூனியம் இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு எதுவும் பண்ணாமல் அமைதியாகவே இருங்க. நீங்கள் எதுவும் ரிவெஞ்ச் எடுத்துடாதீங்க. ஏன்னா செய்வினை யார் பண்ணாலும் சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்படைஞ்சவங்க சரியானாலும் சரி சரியாகனாலும் சரி, இந்த செய்வினை வச்சான் பார்த்தீங்களா, இவனுடைய 10 தலைமுறைக்கு வந்து அவருடைய எஃபெக்ட் இருக்கும். இவனுடைய குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட குழந்தைங்க, இதே மாதிரி 10 தலைமுறையில் அந்த குடும்பம் வந்து பயங்கர கஷ்டப்படும். இது வந்து நான் ரீசன்ட் டேஸில் நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ யாரோ என் பக்கத்தில் இந்த டோருக்கு பக்கத்தில் வர மாதிரியே எனக்கு தோணுது. இந்த வீட்லேயும் சம்டைம்ஸ் நான் ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம்
சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து வெளிச்சத்தை தானே உட்காந்துருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இந்த ஒன்று தான் எனக்கு வெளிச்சம், அது வெளிச்சமே இல்லை. என் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான வீடியோலாம் நினைக்காதீங்க. ஏதோ இப்போ நம்ம ஏஞ்சல்கிட்ட பேசணும்னாலும் பிரச்சனை இல்லை. இதே நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிட்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது நினச்சா நம்மளை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், சொல்ல முடியாது. நமக்கு வேணும்னா நாம் தான் சேஃபாக இருக்கணும். அடுத்து விஷாலுங்கிறவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, நம்பலாமா வேண்டாமா? வேற்று கிரகவாசிகள்ங்கிறவங்க உண்மையிலேயே இருக்காங்களா? இதை நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏலியன்ஸ் பற்றி நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். இல்லைன்னு தான் பதில் வந்தது. ஸோ அடுத்த கேள்வி அவரே தான் கேட்டிருக்காரு. கடவுள் மனித உருவத்தில் தான் இருக்காரா? ஏன் அப்படின்னா கடவுள் தான் செயலாக தான் மனுஷனை படைச்சத புராணம் சொல்லுது. ஆனால் சயின்ஸ் மங்கியிலேருந்து டைமென்ஷன் சேஞ்ச் ஆகி ஹியூமன் வந்தோம்னு சொல்லுது. அப்போது கடவுள் மனுஷனா இல்லை ஹியூமனா? கடவுள் செயலால் தான் மனுஷன் படைச்சான்னு புராணம் சொல்லுது. சயின்ஸ் வந்து மங்கியிலேருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லுது. அப்போனா கடவுள் வந்து சொன்னது உண்மையா இல்லை சயின்ஸ் சொன்னது உண்மையா? இப்படி கேட்கணும். நீங்கள் என்னன்னு கேட்டிருக்கீங்க கடைசியில், கடவுள் வந்து மனுஷனா இல்லை ஹியூமனா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ உங்கள் கேள்விக்கான பதில் வந்து எப்படி கேட்கணும்னா, புராணத்தில் இருக்கிற மாதிரி மனுஷனை வந்து கடவுள் தான் படைச்சானா இல்லை குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சியாகி மனுஷன் வந்தானா? இதுதான் உங்கள் கேள்வி. கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாரா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறோமே, இது உண்மையா? நான் சின்ன வயசில் நான் படித்த சயின்ஸ் புக்லேயே குரங்கு ஃபஸ்ட்டு வந்து குட்டி போடுற மாதிரி இருக்கும். அப்படி அப்படியே குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மனுஷனாக மாறுவான். இது உண்மையா? அப்போ இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, பட் ஆனால் அவர் பேர் தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. Why jinns are afraid of iron and wolves? இரும்பை பார்த்தாலும் ஓநாய்களை பார்த்தாலும் ஜின்கள் வந்து ஏன் பயப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரும்பை பார்த்தா ஜின்னு பயப்படும் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு கெட்ட பேய்ங்க, ஒரு துரு ஆத்மாவாக இருந்துச்சுன்னா அதுங்க வந்து இரும்பை பார்த்தா பயப்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஜின்கள் கைஸ், எனக்கு எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த வீட்டில் இருந்து அந்த ஜெனிஃபர் இன்னும் போகலையோன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. படன்னு இருக்கு எனக்கு. ஜின்கள் வந்து இரும்பை பார்த்தா பயப்படுமா? ஓநாய்களை பார்த்தா பயப்படுமா? ரெண்டுமே கிடையாது. டஸ் ஜின் ஹேவ் பவர் டு கில் காட்? கடவுளை கொல்லக்கூடிய சக்தி ஜின்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. ஜின்னை படைச்சதே கடவுள் தான், நம்மளே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்படி வந்து அதால் கடவுளை கொல்ல முடியும்? டஸ் ஜின் ஸ்லீப்? ஜின்கள் வந்து தூங்குமா? தூக்கங்கள் இருக்கா அதுங்களுக்கு? இருக்கு. We humans wear black or red threads to protect from evils. Is it true or myth? அதாவது இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த கோயிலில் போயிட்டு இந்த சிவப்பு கலர் கயிறு, கருப்பு கலர் கயிறுலாம் கட்டுவோம் இல்லையா, மந்திரிச்சு தாயத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தாயத்துங்களை வந்து கட்டுறது மூலியமாக நமக்கு வந்து ஒரு சில கெட்ட வைப்ரேஷன், கெட்ட ஜின்கள்கிட்ட நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கயிறு தாயத்தை வச்சு நம்ம கயிறு கட்டுறதுனால ஜின்கள்கிட்ட நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா? எல்லா ஜின்கள்கிட்ட இருந்தும் பாதுகாப்பு கிடைக்குமா? அப்பனா
எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த தாயத்தை வச்சே சரி பண்ணிடலாம். பெரிய பெரிய பிரச்சனைகள் ஜின்னால ஒருத்தருக்கு வந்து பாதிப்படைஞ்சு அவன் வந்து முத்தி போற அளவுக்கு அவருக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட சரியாயிடும். அப்படி சொல்றீங்களா? அப்பனா சின்ன சின்ன ப்ராப்ளம் சரியாகும், அப்படித்தானே? பெரிய இது வந்து நம்ம கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வேணால் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, டஸ் ஜின் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ் லைக் வி ஹியூமன்ஸ் ஹேவ்? ஸோ எங்கள் மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களுடைய சதையோட கலர் வந்து வேறுபடும். ஒரு சில பேர் வெள்ளையாக இருப்பாங்க, ஒரு சில பேர் மாநிலத்தில் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ரௌனிஷாக இருப்பாங்க. ஸோ இதே மாதிரியே ஜின்களுக்கும் உங்களுடைய உடல் அமைப்பு வேற்றுமை இருக்கிற மாதிரியே உங்களுடைய அந்த கலர் இதுலேயும் வந்து வேற்றுமை இருக்குமா? அப்படின்னா எல்லா ஜின்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உருவ அமைப்பும் ஒவ்வொரு சத அமைப்பும் இருக்கும், அப்படிதானே? ஓகே, கைஸ் முடியல. ஆக்சுவலாக ரொம்ப கை காலெல்லாம் வலியுது. ஆமா, இப்போது இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கொஷின் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சில கொஷின்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி ஆன்சர்லாம் கேட்டு வச்சுட்டேன். நீங்கள் இப்போ நான் ஷூட் பண்ண கொஷின் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் எனக்கே ஞாபகம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து எனக்கு தோணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏஞ்சல்கிட்ட. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை வருஷமா நான் என்ன ஒரு ஹெல்ப் கேட்டாலுமே எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போனேன், அப்போ வந்து உங்களை பற்றி நான் பேசினேன். நான் எப்போ ஹெல்ப்பு கூப்பிட்டாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண வருவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போல்லாம் வந்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றனோ அப்போல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ண வரீங்க. என்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் உதவி எதிர்பார்க்கலையா? அதாவது நல்ல ஜின்கள் தான் இந்த மாதிரி. எப்படின்னா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் என்னன்னு கேட்டேன், மனுஷங்க வந்து ஹெல்ப்பு கேட்டாலும் சரி ஹெல்ப்புக்கு கேட்கலனாலும் சரி, ஆனால் ஒரு சில ஜின்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா ஹெல்ப் பண்ணும். நம்ம கேட்காமே ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஒரு நல்ல ஜின்னுக்கும் கெட்ட ஜின்னுக்கும் உள்ள ஒரு அடையாளம். ஸோ வந்து எல்லா ஜின்களும் வந்து கெட்ட ஜின்கள் கிடையாது, அதே மாதிரி எல்லா ஜின்களும் நல்ல ஜின்கள் கிடையாது. எல்லா ஜின்களும் ஏஞ்சல் மாதிரியும் இருக்காது, எல்லா கெட்ட ஜின்களும் இஃப்ரீத் மாதிரியும் இருக்காது. அதுக்குன்னு சொல்லி ஒரு தரம் இருக்குது. அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதுங்க வேலையை காட்டும். எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கைஸ், எனக்கு அப்பப்போ ஒரு உள்ளுணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, நம்ம வீட்டில் இருந்து அந்த ஜெனிஃபர் வந்து இங்கே இருக்கா இல்லை போயிடுச்சான்னு சொல்லி எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, ஃபயாஸ் ப்ரோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து அந்த இது பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் ஜம்சம் தண்ணி இருக்குதுல்ல, ஜம்சம் தண்ணியை வச்சு அந்த ஸ்பிரிட்டை வெளியே துரத்துனால எதுக்கு நீங்கள் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு, ஜம்சம் தண்ணி இல்லைங்க, அது இங்கே கிடைக்காது, சவுதிக்கு போனால் தான் கிடைக்கும். இருக்கிற எல்லா தண்ணியும் எடுத்து நான் பேய் வீடியோக்கே யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்போ அந்த தண்ணியை நான் குடிக்காமல் என்ன பண்ணுறது? தண்ணி இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தானே ஒரு டவுட்டாகவே இருக்குது, நம்ம அதுக்கிட்டே கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏஞ்சல், நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த வீட்டில் எனக்கு வந்து ஒரு சில தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கு. யாரோ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டில்
ஜெனிஃபர்னு சொல்லி ஒரு ஆத்மா வந்தது. அந்த ஆத்மாவை கூட போராடி அதை வெளியே துரத்துனேன். எனக்கு என்னன்னா அந்த ஆத்மா திரும்பவும் இங்கே இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, அந்த ஜெனிஃபர் இன்னமும் இந்த வீட்டில் இருக்கா?